ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நண்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வாங்கிட்டு வந்த நண்டை ஒரு தாய்ச்சில் தட்டி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த நண்டு மேல் பகுதியில் ரோடு இருக்கும், அதை நம்ம பிச்சு எடுத்துக்கணும். பிச்சு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃபில் கொஞ்சம் அந்த அழுக்குகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணணும். நீங்கள் சைடு பை சைடாக க்ளீன் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படி க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த நண்டு க்ளீன் ஆயிரும். இப்படி நம்ம ஒவ்வொரு நண்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த சென்டரில் அந்த ஓட்டு பகுதியை எடுத்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா அதில் அந்த குட்டி குட்டியாக இருக்கும், கொஞ்சம் அழுக்குகள் இருக்கும், உங்களுக்கே தெரியும் தெளிவாக. வெள்ளை பகுதி மட்டும்தான் சதை பகுதி. ஆகவே அதை என்ன பண்ணணும்னா அந்த மேல் பகுதி தேவையில்லாத பகுதி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணணும். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் தேய்ச்சி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு நண்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நண்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டு சைடுமே இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட் சைடு இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நண்டுக்கு பேக் சைடு ஒரு பகுதி இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்படின்னா தான் அது நண்டு வந்து ப்யூராக க்ளீன் ஆகும். ஆகவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த பார்த்திங்களா அந்த பேக் சைடு இப்படி இருக்கும். இதை அப்படி மேலேருந்து இப்படி எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கையில் வந்துடும் அந்த பின் பகுதி. அதையும் நம்ம நினச்சின்னா லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நண்டை பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு 2 to 3 தண்ணி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த அழுக்கெல்லாம் நீட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி 1க்கு 2-3 தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நண்டு நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகும். உங்களுக்கே தெரியும் நல்லா க்ளீன் ஆகிட்டா இல்லையான்னு. பாருங்கள் இந்த நண்டு எப்படி இருக்குன்னு. தொடர்ந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நண்டு க்ளீன் ஆன பிறகு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படிங்கிறத காமிக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு நண்டை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து காமிக்க பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ் நண்டு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துட்டிங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நண்டை இப்போ நான் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோங்களை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய்.